ஒரு வழியா எல்லா செலிப்ரேஷன்ஸும் முடிஞ்சிருச்சு. இனி நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் இனி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தான். இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆச்சு. ஆனால் என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ணவே முடியல. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு சுண்டல் கூட பன்னீர் தேங்காய் எல்லாம் சேர்த்து சாப்பிட்ருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் 90s மியூசிக் கேட்பீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற பாட்டு என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு லஞ்சுக்கு கேப்சிகம் பொரியல் பண்ணியிருந்தேன். ப்ரோட்டீனுக்காக கூட எக்கெல்லாம் சேர்த்து பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சப்பாத்தி, இந்த கேப்சிகம் கூட்டு, கொஞ்சமாக பீஃப் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டு லஞ்ச் ஃபினிஷ் பண்ணியாச்சு. டேனிக்கு சப்பாத்தி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால இருந்த பரோட்டா எல்லாம் பிச்சு போட்டு அதை ஹீட் பண்ணி அதுக்கு மேலே இருந்த பீஃப் குழம்பெல்லாம் ஊற்றி டேனிக்கு கொடுத்தேன். எப்படியோ ஃப்ரிட்ஜில் இருந்த லெஃப்ட் ஓவர் சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு நான் ரொம்ப ஹாப்பி. இந்த அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் டேனிக்கு கொடுக்கும்போது அவங்க ஃபேஸில் வர சந்தோஷத்தை பார்க்கணுமே, எனக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவங்க சிரிப்புக்காகவே இனி டெய்லியுமே இந்த பரோட்டா, பீஃப், பிரியாணி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்க 2 பேருமே பேசிக்கிட்டோம், நம்ம 2 பேருமே ஃபிட்டா இருக்கணும், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு. இப்ப 2 பேருமே மறந்துட்டோம் அதையே. அப்போ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாடா.